அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். ஐ எம் டாக்டர் பாஸ்கரன், கார்டியாலஜிஸ்ட், வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜ், பாண்டிச்சேரிங்க. ஸோ இன்றைக்கி செப்டம்பர் 29 வேர்ல்டு ஹார்ட் டே, அதாவது உலக இருதய தினமாக நம்ம அனுசரிக்கிறோம். ஸோ இது எதனால் இந்த செப்டம்பர் 29 இந்த தினமாக அனுசரிக்கிறோன்றதை நாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். அதாவது உலகளாவிய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்க்கும்பொழுது ஹார்ட் டிசீஸ்னால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்கள் எண்ணிக்கை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே மாதிரி இந்தியாவில், எஸ்பெஷலி நம்முடைய இந்தியாவில் எடுக்கும் பொழுது இறப்பு விகிதங்களை பார்க்கும்போது 4 பேரில் ஒருத்தவங்க வந்து ஹார்ட் டிசீஸ்னால் உயிரிழக்கிறாங்க. ஸோ இந்த பேர்டன் ஆஃப் கார்டியாக் டிசீஸ் அப்படின்னு பார்த்தோம்னா வேர்ல்டு லெவல்லே அதிகமாக இருக்குது. எஸ்பெஷலி நம்ம இந்தியா போன்ற டெவலப்பிங் கண்ட்ரீஸில் ரொம்ப அதிகமாக இருக்கிறது. ஸோ இந்த கார்டியாக் டிசீஸை பற்றி ஒரு விழிப்புணர்வு மக்களுக்கு எல்லாருக்கும் போய் சேரணுன்ற ஒரு நோக்கத்தோடு தான் இந்த வேர்ல்டு ஹார்ட் டேன்றது இந்த செப்டம்பர் 29 ஒவ்வொரு வருஷமும் நாம் அனுசரிக்கிறோம். ஸோ அது சம்பந்தமாக ஒரு சின்ன விழிப்புணர்வு செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு தான் இந்த காணொலியை நாம் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுக்கு முன்னே இந்த கொரோனா காலகட்டத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்கும் நோயாளிகளுக்கு தன்னுடைய நலனையும் கருதாமல் ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய வைத்தியர்கள், அதாவது டாக்டர்ஸ், நர்சஸ், அட்டெண்டர்ஸ், துப்புரவு பணியாளர்கள், அதாவது சானிட்டரி ஒர்க்கர்ஸு, ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ், போலீஸ் பீப்புள். ஸோ இவங்க எல்லாருக்குமே நம்ம வந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். ஏன்னா இவங்க தான் வந்து ஃப்ரண்ட்லைன் வாரியர்ஸ். ஸோ டைரெக்டாக வந்து இந்த கொரோனா பேஷண்ட்ஸ்க்கு வந்து டைரெக்டாக ட்ரீட்மெண்ட் செய்யக்கூடிய அந்த சேவையில் ஈடுபட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பிக் சல்யூட் ஆக்சுவலி. ஸோ ரெண்டாவது நம்ம விழிப்புணர்வு இப்போ நமக்கு முக்கியமாக எதுக்குள்ள தேவைப்படுதுன்னா, இந்த கொரோனா பாதிப்புனால இருதய நோயாளிகளை எப்படி இந்த கொரோனா பாதிப்பு அடையுன்றதை பற்றி ஒரு சின்ன தகவல் சொல்லணும். அதாவது கொரோனா வைரஸ்ன்றது நார்மலான பேஷண்ட், அதாவது இதுக்கு முன்னாடி இருதய சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்லாதவர்களையும் கொரோனா வந்து இருதய ப்ராப்ளத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு ரிஸ்க் இருக்குங்க. அது எந்த மாதிரியான ப்ராப்ளம் இது வந்து கொரோனாவால் உண்டாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வந்து ஒரு சடனாக ஒரு ஹார்ட் அட்டாக் வரலாம். அதாவது ஏற்கனவே நார்மலாக இருக்கக்கூடியவங்க, எந்தவித ப்ராப்ளமும் இல்லாதவங்க ஒரு ஹார்ட் அட்டாக்னால கூட கொரோனா வைரஸ் உடைய மேனிஃபெஸ்டேஷனாக அது இருக்கலாம். ரெண்டாவது, ஹார்ட்டுடைய பம்பிங் ஃபங்க்ஷன் வந்து இந்த கொரோனா பாதிப்புனால குறையலாம். அதாவது மயோகார்டைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். அந்த இருதயத்துடைய தசைகளை பாதித்து இந்த ஹார்ட்டுடைய பம்பிங் ஃபங்க்ஷனை இந்த கொரோனா வைரஸ் குறைக்கலாம். அப்புறம் சில இருதய துடிப்புகளை மாற்றங்கள் ஏற்படுத்தலாம். அதாவது அரித்மியாஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த இருதய துடிப்பு மாற்றங்கள் இதனால் உண்டாகலாம். ஸோ இந்த மாதிரியான சில பாதிப்புகளை நார்மலாக இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு, அதாவது இதுக்கு முன்னாடி இருதய ப்ராப்ளமே இல்லாதவர்களுக்கு கூட கொரோனா வந்து புதுதாக ஒரு இருதய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை உண்டாக்கலாம். ஸோ ரெண்டாவது பார்த்திங்கன்னா, ஏற்கனவே ஹார்ட் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த கொரோனாவுடைய பாதிப்பு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இருக்கக்கூடிய தொந்தரவுகள் அதிகமாகலாம். அதாவது ஒருத்தருக்கு வந்து ஏற்கனவே ஒரு ஹார்ட் ஃபெயிலியர் இருக்குன்னு வைங்க, அவங்க வந்து மெடிசன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நார்மலாக ஒன்றும் சிம்டம்ஸ் இல்லாமல் இருக்கிறவங்க இந்த கொரோனா வைரஸ் அட்டாக் ஆன பிறகு இந்த சிம்டம்ஸ் வந்து கூடுதலாகலாம். அவங்களுடைய இருதய துடிப்பில் மாற்றம் ஏற்படலாம். ஸோ இந்த மாதிரி, அதாவது காம்பன்சேட்டட் ஹார்ட் ஃபெயிலியர் வந்து டீகாம்பன்சேட்டட் ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு உண்டான ஒரு ரிஸ்க் இருக்குது. ஸோ அதுக்கும் நம்ம தயார் நிலையில் இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஸோ ஏதாவது நோயாளிகள், கார்டியாக் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு கொரோனா வியாதி வந்தால் அதற்கு உண்டான ஹார்ட்டுடைய ப்ரெசன்ட் ஸ்டேட்டஸ் என்ன, எப்படி இருக்குன்றதை நம்ம அனலைஸ் பண்ணி அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட்டில் வேரியேஷன், அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலையாக இருக்கிறது. ஸோ அதை பற்றி நமக்கு ஒரு அவேர்னஸ், விழிப்புணர்வு இருக்கணும். நான் இந்த சமயத்தில் என்ன சொல்லிக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா, இப்போ வந்து நார்மலாகவே கொரோனா தொற்று எல்லாருக்கும் பரவுதுன்றது எல்லாருக்குமே தெரியும். பட் எஸ்பெஷலி சில ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இந்த தொற்று பரவக்கூடிய அபாயம் வந்து கூடுதலாக இருக்குது. அதில் வந்து முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த ஹார்ட் டிசீஸ் பேஷண்ட்ஸ், இருதய பாதிப்பு ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு கொரோனா தொற்று பரவக்கூடிய அபாயம் ரொம்ப கூடுதலாக இருக்குது. ஸோ அப்போ நம்ம இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், உங்களுக்கு இப்போ கடந்த 6 மாதமாகவே வந்து அரசாங்கம் இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை உங்களுக்கு எல்லாமே அறிவுறுத்திட்டு வராங்க. ஸோ அந்த நடவடிக்கைகளை இருதய பேஷண்ட் முக்கியமாக ரொம்ப சின்சியராக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அதாவது வந்து கூட்டமான இடங்களை தவிர்ப்பது, மாஸ்க் வந்து எப்போதுமே 100% மாஸ்க் அணிவது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த துணி மாஸ்க் போட்டுட்ருக்காங்க. இந்த பனியன் கிளாத்தில் வந்து நிறைய மாஸ்க் விற்கிறாங்க. ஸோ அதை போட்டுட்ருக்காங்க. மாஸ்க் போடுறோன்ற இதில் வந்து மாஸ்க் இழுத்து விட்டு பேசுகிறது. ஸோ இந்த மாதிரி தவறான முறையை வந்து அவங்க பயன்படுத்துறதுனாலையும் இந்த கொரோனா பாதிப்பு வந்து கூடுதலாகிட்டுருக்கு. எஸ்பெஷலி இப்போ வந்து நம்ம தமிழ்நாடு, புதுச்சேரியில் பார்த்திங்கன்னா கொரோனாவுடைய தொற்று வந்து மிக அதிகமாக இருக்கிறது. முக்கிய காரணம் இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மக்கள் வந்து ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறது தான் மெயின் ரீசன்.
அது வந்து இந்த கார்டியாக் பேஷண்ட்ஸ் வந்து எஸ்பெஷலி ரொம்ப சின்சியராக அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். நான் அந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் உங்களுக்கு போதுமான அளவுக்கு விழிப்புணர்வு ஏற்கனவே இருக்கிறதுனால நான் அதை பற்றி டீட்டெயில்டாக இப்போ பேச விரும்பலை. ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி எல்லோரும் சேஃபாக இருக்கணுன்றது நான் உங்களை இந்த வீடியோ மூலியமாக கேட்டுக்கிறேன். அப்புறம் இந்த வந்து கார்டியாக் ப்ராப்ளம் வர்றதுக்கு உண்டான சில ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஸோ அந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்னன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதாவது அதாவது எல்லாருக்குமே வந்து இருதய தொந்தரவு வரக்கூடிய வாய்ப்பு வந்து எல்லாருக்குமே வந்து ஈக்குவலாக இருக்காது. அதாவது ஒருத்தவங்களுக்கும் ஒரு வித்தியாசமாக இருக்கும். யாருக்கு வந்து இந்த ப்ராப்ளம் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்க்கரை வியாதி, பிளட் ப்ரெஷர், அதாவது ரத்த அழுத்தம், கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, உடல் பருமன், ஒபிசிட்டின்னு சொல்லக்கூடிய உடல் பருமன் இருக்கிறவங்க, ஸ்மோக்கிங் பண்ணக்கூடியவங்க, அப்புறம் நம்மளுக்கு வந்து பரம்பரையாகவே வந்து ஹார்ட் அட்டாக் வரக்கூடிய ஒரு தன்மை குடும்பத்தில் இருக்கும். அதாவது இப்போ நம்முடைய பேரண்ட்ஸ், அதாவது அம்மா அப்பா, இல்லை வந்து கூட பிறந்த பிரதர் சிஸ்டர்ஸ், இந்த மாதிரி பிளட் ரிலேட்டிவ் அவங்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் ஏற்கனவே வந்திருக்குன்னா நமக்கும் வந்து ஒரு ஹார்ட் அட்டாக் வரக்கூடிய ரிஸ்க் வந்து கூடுதலாகுது. அதுவும் ஒன் ஆஃப் த ரிஸ்க் ஃபேக்டர். இப்போ நான் சொல்லக்கூடிய சில ரிஸ்க் வந்து நம்ம வந்து மாற்றி அமைக்கலாம், சில ரிஸ்க்கை நம்ம மாற்றி அமைக்க முடியாது. அதாவது மாடிஃபைபிள் ரிஸ்க் ஃபேக்டர்னு சொல்கிறோம், சிலது வந்து நான் மாடிஃபைபிள் ரிஸ்க் ஃபேக்டர் சொல்கிறோம். ஸோ மாடிஃபைபிள் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதை வந்து மாற்றலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஸ்மோக் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா அதை விட்டுடலாம், அதை வந்து நீங்கள் மாடிஃபை பண்ணிக்க முடியும். சுகர் இருக்குன்னா அதை நீங்கள் கரெக்டான அளவில் சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ணி அந்த சுகருடைய அளவு வந்து நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணலாம். ஸோ பிளட் ப்ரெஷர் இருக்குன்னா அதை ஸ்ட்ரிக்டாக கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ இதெல்லாமே நீங்கள் வந்து மாடிஃபை பண்ணக்கூடிய ஒரு விஷயம். பட் வந்து இப்போ நமக்கு பரம்பரையாக ஒரு ஹார்ட் டிசீஸ் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குன்னா அதை நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா அது மரபணு ரிலேட்டட் ப்ராப்ளம், அதை நம்ம மாற்றி அமைக்க முடியாது. அது வந்து இட்ஸ் அ நான் மாடிஃபைபிள் ரிஸ்க் ஃபேக்டர். ஸோ நம்ம நான் மாடிஃபைபிள் ரிஸ்க் ஃபேக்டரை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. பட் நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸை வந்து முக்கியமாக நீங்கள் கம்மி பண்ணிக்கணும். சுகர் இருந்தால் நான் சொன்ன மாதிரி அதெல்லாம் ஸ்ட்ரிக்டாக கண்ட்ரோல் பண்ணிக்கணும். ரெகுலரான ஒரு இது கொண்டான பரிசோதனை மேற்கொண்டு மருத்துவர்களுடைய ஆலோசனையை நீங்கள் வந்து முழுமையாக வந்து ஃபாலோ பண்ணணும். ஏன்னா வருமுன் காப்போம்ன்றது ரொம்ப முக்கியம், எஸ்பெஷலி ஹார்ட் டிசீஸ்க்கு. நம்ம வந்த பிறகு அதுக்கு வைத்தியம் பண்ணுறதை விட அந்த ஒரு இருதயத்தில் பாதிப்பு ஏற்படுறதுக்கு முன்னாடி அது வராமல் தடுக்கிறதுக்கு என்னென்ன செய்யணுன்றதை நீங்கள் கண்டிப்பாக இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸை வந்து தடுப்பதன் மூலம் கண்ட்ரோல் பண்ணுவதன் மூலம் நாம் வந்து செய்ய முடியும். அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த வந்து ஹார்ட் அட்டாக்னு சொல்லக்கூடிய ஒரு நோய், அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அதுக்கு உண்டான விழிப்புணர்வு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறது தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ஒரு நெஞ்சு வலி வந்துச்சுன்னா என்ன நினைக்கிறோம், ஸோ இது வந்து கேஸ் ட்ரபிளாக இருக்கும், இல்லை தசை வலியாக இருக்கும் அப்படின்றது நாமளே ஒரு டயக்னோசிஸ், நாமளே ஒரு அசம்ஷன் பண்ணிவிட்டு நம்ம இமீடியட்டாக ஒரு மருத்துவ ஆலோசனையை நாடுறது கிடையாது. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது சில நேரங்களில் இந்த நெஞ்சு வலி அதாவது மாரடைப்புடைய சிம்டமாக இருக்கலாம். அதை நீங்கள் வந்து தள்ளி போடும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து அந்த மாரடைப்புனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் வந்து அதிகமாகுது. ஒன்று வந்து உயிருக்கு ஆபத்து கூடுதலாகுது, ரெண்டாவது வந்து இந்த மாரடைப்புனால் ஏற்படக்கூடிய ஹார்ட் மசில் டேமேஜ் வந்து கூடுதலாகுது. ஸோ அந்த ஹார்ட் மசில்ஸ் டேமேஜ் கூடுதலாகிறதுனால என்ன ஆகுதுன்னா ஹார்ட்டுடைய பம்பிங் ஃபங்க்ஷன் நாளடைவில் குறைந்து நம்ம வந்து லைஃப் லாங் வந்து குறைந்த அந்த பம்பிங் ஃபங்க்ஷனோட வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அதான் வந்து ஃபைனலாக வந்து ஹார்ட் ஃபெயிலூர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கண்டிஷனுக்கு தள்ளப்படுறாங்க. ஸோ இதை நாம் ப்ரிவெண்ட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து எஸ்பெஷலி நான் சொன்ன இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், வயது கூடுதல் இருப்பவர்கள், இந்த சர்க்கரை வியாதி, ரத்த அழுத்தம், கொலஸ்ட்ரால், உடல் பருமன், குடும்பத்திலே வந்து ஹார்ட் அட்டாக் வரக்கூடிய அந்த தன்மை இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே வந்து என்ன செய்யணும்னா முன்னெச்சரிக்கையாக ஒரு நெஞ்சு வலி வருதா இருக்கும் பொழுது அது இருதய சம்மந்தப்பட்ட வலியா இல்லையான்றதை நம்ம 100% ரூல் அவுட் பண்ணணும். ஸோ இமீடியட்டாக அருகாமையில் உள்ள மருத்துவர்களை ஆலோசிச்சுட்டு உடனே ஒரு இசிஜி எடுக்கிறதோ அதுக்குண்டான என்ன ஆலோசனை சொல்கிறாங்களோ அந்த டெஸ்ட்டுகளை பண்ணி அது வந்து நம்முடைய மாரடைப்பு நோய் இல்லைன்றதை நம்ம 100% ஊர்ஜிதம் செய்யணும். இப்போ நான் வந்து யூஸ்வலாகவே என்ன ஒரு அட்வைஸ் நான் சொல்லுவேன்னா, கொஞ்சம் இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து நம்ம இந்த ஹார்ட் அட்டாக் இந்த சிம்டம்ஸ் வரும்பொழுதே சில விஷயங்களை செய்தால் இந்த ஹார்ட் அட்டாக் வந்து கூடுதல் ஆகாமல் இருக்கிறத நம்ம தடுக்கலாம். அதாவது வந்து ஒரு மைல்டு ஹார்ட் அட்டாக்கை மேஜர் ஹார்ட் அட்டாக்காக மாறாமல் நம்ம தடுக்கிறதுக்கு சில விஷயங்கள் செய்யலாம். ஒன்று வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்ன மாதிரி இமீடியட்டாக வந்து நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய மருத்துவர்களை ஆலோசிப்பது, அதுக்குண்டான இசிஜி அதெல்லாம் பார்த்துட்டு ஹார்ட் அட்டாக் இல்லைன்றதை நம்ம ஊர்ஜிதப்படுத்தணும். இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, சில மெடிசின்ஸ் நம்ம வீட்டிலே வச்சுருக்கலாம். அதாவது என்ன மெடிசன் அப்படி கேட்டிங்கன்னா, ஆஸ்பிரின் சொல்லக்கூடிய மாத்திரை ரொம்ப காமனாக எல்லா பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா மெடிக்கல் ஷாப் ஃபார்மசிலையுமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும்.
ஆஸ்பிரின் மாத்திரை ஒரு 300 மில்லிகிராம், யூஸ்வலாக அது வந்து 75 150 மில்லிகிராம் என்ற பவரில் வரும். அதில் வந்து நீங்கள் 300 மில்லிகிராம், 150னா 2 மாத்திரை. குளோபிடோகிரல்ன்றது யூஸ்வலாக 75 மில்லிகிராம் டேப்லெட். ஆக்சுவலாக அதில் ஒரு 4 மாத்திரையும், அட்டரோஸ்டாட்டின் சொல்லக்கூடிய மாத்திரை இது வந்து ஒரு 80 மில்லிகிராம். சப்போஸ் 40 மில்லிகிராம் பவர் இருந்துச்சுன்னா அது 2 மாத்திரையும். இந்த எல்லா மாத்திரைகளும் சேர்த்து நீங்கள் வந்து லோடிங் டோஸ் சொல்லுவோம். இந்த எல்லா மாத்திரையும் சேர்த்த ஒரு கலவையை தான் வந்து நம்ம லோடிங் டோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 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 கலவையை நாம் வந்து இமிடியேட்டாக நம்ம எடுத்துக்கணும். இதுக்கு வந்து நீங்கள் மருத்துவர்களை ஆலோசித்து தான் எடுக்கணுன்றது கூட கிடையாது. யாராருக்கெல்லாம் இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக் வரக்கூடிய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அபாயம் அதிகம் இருக்கோ அவங்க இந்த வீட்டில் இந்த மெடிசனை நீங்கள் எப்போதுமே ஸ்டாக் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் எப்போதுமே உங்களுடைய கூட வந்து ஒரு சின்ன ஒரு கவரில் போட்டு வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி வச்சுக்கும் போது இமீடியட்டாக ஒரு நெஞ்சு வலி வருது, அதாவது மாரடைப்பாக இருக்குமான்ற ஒரு சந்தேகம் ஏற்படக்கூடிய ஒரு நெஞ்சு வலி வருதுன்னா நம்ம இமீடியட்டாக அந்த லோடிங் டோஸ் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த லோடிங் டோஸ் எடுக்கிறதுனால ஒன்றும் மேஜரான ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா இப்போ சப்போஸ் அது ஹார்ட் அட்டாக்னா நம்ம அந்த அட்டாக் கூடுதல் ஆகாமல் நம்ம தடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு அதனால் கிடைக்கிறது. ஸோ இதை வந்து ஒரு முக்கியமான ஒரு விழிப்புணர்வாக நான் சொல்ல விரும்புகிறேன் ஆக்சுவலாக. அதே மாதிரி ஒன்ஸ் இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டுச்சு அப்படின்னா என்ன நம்ம வந்து பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட், நெக்ஸ்ட்டு பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னா நம்ம வந்து இந்த பிரைமரி ஆஞ்சியோபிளாஸ்டின்னு சொல்லக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். அதாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு காரணம் ரத்த குழாயில் அடைப்பு ஏற்படுது. அதாவது இருதயத்துக்கு போகிற ரத்த குழாயில் வந்து பிளாக் ஆகிறதுனால தான் இந்த ஹார்ட் மசில்ஸ் டேமேஜ் ஆகுது. நமக்கு அது வந்து நெஞ்சு வழியாக நமக்கு வெளியே தெரியுது. ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது அந்த ரத்த குழாயில் ஏற்படக்கூடிய பிளாக்கை வந்து இமிடியேட்டாக நம்ம வந்து அதை சரி பண்ணி அந்த ரத்த ஓட்டத்தை மறுபடியும் நார்மல் ஆக்கக்கூடிய அந்த ப்ரொசீஜர் பேர் தான் வந்து பிரைமரி ஆஞ்சியோபிளாஸ்டின்னு சொல்லுவோம். அது வந்து இமிடியேட்டாக பேஷண்ட்டை வந்து கேத்லாபுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிட்டு ஆஞ்சியோ பண்ணி அந்த பிளாக் இருக்கிற இடத்துல நம்ம அந்த ரத்த ஓட்டத்தை சரி பண்ணக்கூடிய சில விஷயங்கள் நம்ம செய்யணும். ஸோ ஸ்டென்ட் தேவைப்பட்டால் ஸ்டென்ட் போடுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ப்ரொசீஜர் பேர் தான் நம்ம வந்து பிரைமரி ஆஞ்சியோபிளாஸ்டின்றது சொல்கிறோம். ஸோ இந்த ப்ரொசீஜரை நம்ம முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் பண்ணுறோமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து அந்த உயிரை காக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு இருக்குது. ரெண்டாவது வந்து ஹார்ட் மசில்ஸ் டேமேஜ் பண்ணக்கூடிய ஒரு அந்த டேமேஜையும் நம்ம கம்மி பண்ணலாம். ஸோ அதனால் வந்து நம்ம இமீடியட்டாக இது வந்து டைம் இஸ் மசில், நம்ம டைம் டிலே பண்ண இந்த மசில் டேமேஜ் வந்து கூடுதல் ஆகிட்டே போகும். ஸோ அந்த மசில் டேமேஜ் கூடுதல் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணாலும் கூட அந்த பெனிஃபிட் வந்து நமக்கு ஃபுல்லாக கிடைக்காது. ஸோ அதனால் ஆஸ் ஏர்லி அஸ் பாசிபிள், அது யூஸ்வலாக என்ன சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு மெடிக்கல் கான்டாக்ட்லேருந்து அந்த ரத்த ஓட்டத்தை சரி பண்ணக்கூடிய அந்த டைம் வந்து 90 மினிட்ஸ்க்கு முன்னாடி பண்ணணும். 90 நிமிஷம், அதாவது 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த ரத்த ஓட்டத்தை நம்ம சரி பண்ணணும். ஸோ நம்ம எவ்வளோ டைம் டிலே பண்ணி அதை செய்யும் பொழுது என்ன ஆகுதுன்னா அந்த மசில் டேமேஜ் வந்து இன்னும் கூடுதலாக ஆகுது. ரெண்டாவது வந்து நம்ம அந்த மாரடைப்பினால் ஏற்படக்கூடிய உயிரிழப்பும் அதிகமாகுது. ஸோ இதை நம்ம தடுக்கிறதுக்கு கூடிய விரைவான சீக்கிரத்தில் அந்த பிரைமரி ஆஞ்சியோபிளாஸ்டின்ற கூடிய ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம எவ்வளோ சீக்கிரம் பண்ணுறோமோ அது நல்லது. ஸோ இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்முடைய வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலில் 24 hours இந்த ஹார்ட் அட்டாக் பேஷண்ட்டுக்கு வைத்தியம் பண்ணக்கூடிய வசதி நமக்கு இருக்குது. ஏன்னா கேத்லாப் வந்து 24 hours இட்ஸ் ஃபங்க்ஷனிங். ஸோ எந்த டைமும் இந்த ஹார்ட் அட்டாக் பேஷண்ட் வந்தாலும் இமீடியட்டாக வந்து அவங்க இந்த பிரைமரி ஆஞ்சியோபிளாஸ்டின்ற முறையை பயன்படுத்தி அந்த ரத்த ஓட்டத்தை சரி பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ அதை வந்து அதே மாதிரி எந்த இடத்துல இந்த கேத்லாப் ஃபெசிலிட்டி இந்த பிரைமரி ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணக்கூடிய வசதி இருக்கும் அந்த இடத்துக்கு இமீடியட்டாக நீங்கள் போயிட்டு அதுக்குண்டான அந்த ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் மேற்கொள்ளணுன்றது அந்த விழிப்புணர்வு உங்களுக்கு இருக்கணும். அந்த டைமில் நீங்கள் டிலே பண்ண நமக்கு பாதிப்பு நோயாளிக்கு தான் பாதிப்பு அதிகமாகும். அதை நீங்கள் மனசில் புரிஞ்சுக்கணும். எல்லாருக்கும் இந்த வேர்ல்டு ஹார்ட் டேவுக்கு இப்போ மக்களுக்கு சேவை செய்து கொண்டு இருக்கக்கூடிய அனைத்து கார்டியாலஜிஸ்ட், அனைத்து டாக்டர்ஸ், இந்த கொரோனா டியூட்டியில் இருக்கக்கூடிய அனைத்து ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. Today is World Heart Day. As a cardiologist, I would like everyone to have a healthy heart. Healthy heart means you should prevent the heart from having any sort of insult. Prevention is always better than cure. Hence, it is better to prevent the heart disease than treating it after suffering from a heart disease. Heart disease is a disease of poor lifestyle. Today, I will advise all of you to have a healthy lifestyle. Healthy lifestyle makes your heart healthy. Today, I will tell you some of the lifestyle practices which you should practice to have a healthy heart. My first advice is to have
a good exercise every day. Try to avoid a sedentary life. Good exercise means at least having moderate exercise for about 150 minutes per week. So moderate exercise means at least you should walk for 30 minutes, which should cover about 3 kilometers. The other exercises which are very good for heart are cycling, swimming. You can play games like tennis or any other outdoor activities. Second thing is diet. So everybody knows we should have a good diet, but try to avoid or skipping any meals. Try to eat green leafy vegetables, fruits, nuts, animal fat products and fishes in good combination in your daily meal. Try to avoid refined carbohydrates, aerated drinks or frozen products or junk foods which are very bad for the heart. And every day I would get some of the questions from people that can we follow keto diet or intermittent fasting, which I heard that it is good for heart. My advice would be you should follow some diet which you can practice every day. When you follow a keto diet or intermittent fasting, which you are following for some days, for a span of 1 year or 2 years, then you will change your lifestyle and you consume whatever you want, which is not good. So practice a habit which you can follow throughout your life. Third thing is maintain an ideal weight for your height. Weight loss helps in insulin sensitization and decrease your blood pressure. So maintain an ideal weight for your height. Avoid smoking. Not only smoking, try to avoid chewing tobacco or any other forms of tobacco products. Stop alcohol, drinking if you are having it. If I advise people try to avoid alcohol, people will come with a question that alcohol is good for health. It may be partially true, but better is to avoid because it may be protective for heart, but it will be harmful for all other organs. Second thing is alcohol in a moderate quantity is beneficial for heart, but following a moderate quantity is very difficult. And the other thing is people binge drinking is very injurious to health and it can cause sudden cardiac death also. So the bottom line is stop drinking. If you want to consume in a moderate amount also, it is better to avoid than to consume in a moderate amount. Try to consume less amount of salt intake. Try to avoid sugar consumption. Have a stress-free life. Keep your diabetes mellitus and hypertension under control. Two drugs which are aspirin and statin, which can help or prevent some of the cardiac events to happen. Aspirin is not needed for everyone unless your doctor advises to have it because of your high risk. Consume it. It is not necessary for all the diabetics to also consume aspirin. Statin, which can prevent heart diseases. Statin means which reduces your cholesterol level in the blood. It is not only the cardiac patient or the diabetics who needs statin. Some of the people who have high risk futures can also consume statin to prevent cardiac diseases. So if you follow all these lifestyle changes, you can have a healthy heart. Have a safe heart. Thank you. Greetings from the Department of Cardiac Sciences from the Sri Venkateswara Medical College Hospital, Ariyur, Puducherry.
we just want to send a message on this World Heart Day. As you all know, cardiovascular diseases are the most common cause of a lot of suffering for all sections of people in our present era. And also, they cause a lot of death in a number of patients in the present era. Even though cardiac disorders and vascular disorders have been present from age immemorial, there's been a sudden awareness, a spike of diseases due to cardiovascular diseases, which are claiming undue and very important role in people's sickness. This may be attributed due to a number of things, that is life changes, lifestyle changes, awareness, and control of other diseases. Let's look at all of these things so that we can put it in a proper perspective. Lifestyle changes are the usual ones that are blamed on diet, which is true. Most of us don't eat what our grandfathers ate, more so what our great-grandfathers ate. Yes, we may all say that this is the change of time and change of era, but the basic foods that were considered healthy, suited for the particular climate which we are in, were pretty much different from what our ancestors ate. So that may be the cause of one of these risk factors. The other thing is exercise. Most of us are usually stuck to our computers and then we stick to our TVs when we come home, drive a car, come back home and then take rest. It's both that our society is not geared to give us good exercise, geared for places where we can exercise, and also the time constraints cause a lot of problems for most people. Well, that is a problem which we should address if we have to stay healthy. Good exercise at least for 45 minutes a day, which does not mean very hectic amount of exercise, but exercise in the form of at least walking, just a simple form, for at least about 30 minutes every day for 5 days a week is the one which is recommended in most circles. The other reason why this has become very prominent, cardiac diseases have become very prominent, is because of control of infectious diseases. 20 years ago, or even 30 years ago, we had people dying of various infectious diseases like tuberculosis, diabetes, even leprosy, and people with uncontrolled diabetes and all that. For all this, medicine has made a good beginning and then controlled quite a few of them. Because of this, as well as because of development of social circumstances, social living and social uplift, to a great extent, all these things have been brought under control. But having controlled this, these have spawned a new form of diseases like cardiovascular diseases. So these diseases can be controlled to a certain extent. And so like the previous diseases, cardiovascular diseases also should be controlled and an effort should be made to it, because it is assuming an epidemiological problem more than that of corona. There have been good cures for cardiovascular diseases in various forms, both medicine, medical, surgical, as well as other aspects to it. But more than getting good cures, the most important thing is to be preventive. Before you get a disease, it is better to assume prevention rather than cure. What are the ways you would do to prevent these diseases? We know a few of them, but just because we practice this does not mean that we are going to be fully free of diseases. The most important preventive measures which are accepted and which have been proven are daily exercise, which I said about 45 minutes, if not 45 minutes, 30 minutes a day for at least 5 days a week. 2, eating
balanced food. This does not exclude meat or any other product. Eat whatever you have been eating, but eat frugally. Don't eat too much. And third, substitute the calories which you are not getting from them by eating a lot of vegetables in the form of green vegetables. Fish is a good alternative to red meats. So these things can go a long way in helping you develop a better health. Therapeutic measures are the ones which are dealt in hospitals. If a person has got chest pain, he should get it evaluated immediately, because in today's world there are a number of advances which have helped people control their diseases like myocardial infarction and treat them properly. If a person comes within about 90 minutes of having a heart attack to a hospital which is competent enough to handle it, the person's heart attack is going to be controlled and he is going to be left with a heart which is almost as normal as it was before. So time is very important, and a knowledge that this sort of facilities are available is very, very important to the public at large. And the place they have to go to is also very important. So once a person knows that these sort of cures are available in a particular place, they should go to that particular place, because time is all that is very, very important. If somebody comes within 90 minutes, he can almost get a heart which is almost normal as it was before. But if the greater the delay, even 120 minutes would result in loss of a little bit of the heart, and more than 180 minutes, the results are not good. So a person coming in should come in as soon as they develop a chest pain, which is because that is one of the earliest and the most important signs of a myocardial infarction. Second, the other therapeutic measures, like when a person is advised surgery after a myocardial infarction and after an evaluation by a cardiologist, just getting bayamma does not solve the problem at all, because you are going to be perpetually in bayam. So when a good medical opinion is given for a particular condition to undergo surgery for a bypass, for a coronary artery disease, it is good that the patient chooses that particular option and benefits from it. This should not be delayed. The third thing, most important condition, is the valve disease. I come across a lot of people who have valve diseases who have been neglected for years and years and years, both by the medical fraternity as well as by the patients themselves, again attributing it to lack of resources and lack of and presence of bayam. The lack of resources part has been very well addressed by the governments of the day. You have the CM scheme, and this is available in a lot of hospitals where you can very well use this, where patients don't pay anything. People who can't afford it don't pay anything and they get treated. If they undergo valve surgery early in the course of the disease, the heart also is spared of destruction, and so the results will be better and the patient will live a long life. So these facilities should be made use of. The recent advances like good caliber valves, higher forms of repair, and repair in place of replacement in certain cases where it is possible, all these have helped a great deal in improving the quality of life for most patients. The future is bright. A lot of new techniques and other things are coming up. Though they are experimental, valves can be replaced through the blood vessel itself, and they are becoming more and more successful. So these are the recent advances which have helped quite a deal. Robotic surgery, minimally invasive surgery, all these have come a long way in helping making surgery a little less invasive. A number of services are available in Sri Venkateswara Medical College. There is a new team with a lot of zest for doing
business here, and this includes our cardiologist who is available round the clock and who is an expert in acute angioplasty. That is, when a patient has got an attack, if they come within the proper time, he can virtually undergo angioplasty here. We have an in-house cardiologist, we have an in-house cath lab open 24/7, and these patients can get good results out of it. We have a good surgical department which is being built up, and this has got facilities for open heart surgery, pediatric surgery, vascular surgery, thoracic surgery, and any emergencies in the form of chest injuries, cardiac injuries, or other diseases, injuries of the chest, thorax, and the vasculature are welcome to come here and get treated and use them and get benefited. So having said this, I wish you all a good day.